எல்லாருக்கும் வணக்கம். இந்த விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாளைக்கு, அதாவது மே 8, 2026 வெள்ளிக்கிழமை, ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நாளைக்கு பிரபஞ்சத்தில் நடக்க போற ஒரு அபூர்வமான நிகழ்வை பத்தி தான் நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவல் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா கூட அமையலாம். சரி, வாங்க நாம விஷயத்துக்குள்ள போலாம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பொதுவா ஜோதிடத்துல மொத்தம் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குன்னு கேட்டா டக்குன்னு 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அதுதான் உண்மைன்னு நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த 27 நட்சத்திரங்களை தாண்டி மறைஞ்சிருக்கிற ஒரு சூட்சுமமான 28வது நட்சத்திரம் ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இந்த ரகசிய நட்சத்திரத்தை பத்தின உண்மைகள் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். முதல்ல இந்த அபிஜித் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். சமஸ்கிருதத்துல ஜித் அப்படின்னா வெற்றி. அப்போ அபிஜித்னா என்ன? யாராலையும் அசைக்க முடியாத, தோற்கடிக்கவே முடியாத ஒரு மாபெரும் வெற்றின்னு அர்த்தம். இந்த நட்சத்திரத்தோட ஆதிக்கம் இருக்கிற நேரத்துல நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அது 100க்கு 100% எந்த தடையும் இல்லாம முழு வெற்றியில தான் முடியும். அதுதான் இந்த நேரத்தோட பிரபஞ்ச சக்தி. இது ஏதோ நேத்து இன்னைக்கு வந்த விஷயம் இல்லைங்க. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே இதோட சக்தி நிரூபிக்கப்பட்டிருக்கு. மகாபாரத போர் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அந்த போர்ல பாண்டவர்கள் மாபெரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிடத்துல தலை சிறந்தவரான சகாதேவன் குறித்து கொடுத்த மிக துல்லியமான நேரமே இந்த அபிஜித் காலம்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்தின ஒரு நேரம் இது. பொதுவா நாம ஒரு காரியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி ராகு காலம், யமகண்டம் அப்படின்னு பல விஷயங்களை பார்ப்போம் இல்லையா? ஒருவேளை நல்ல நேரம் இல்லாம போயிடுமோன்னு கவலைப்படுவோம். ஆனா இப்போ நீங்க பாக்குற இந்த தகவல்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உச்சி வேளையில வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தம் எல்லா விதமான தோஷங்களையும் சுக்குநூறா அழிச்சிடும். அதாவது இந்த நேரத்துக்கு நாள், திதி, நட்சத்திரம், யோகம்னு எந்த பஞ்சாங்க தோஷமும் கிடையாது. எதை பத்தியும் கொஞ்சம் கூட கவலைப்படாம நீங்க தைரியமா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த நேரத்துல தொடங்கலாம். இந்த ஒட்டுமொத்த முகூர்த்த நேரத்திலையும் ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காலப்பகுதி ஒளிஞ்சிருக்கு. அதுதான் அந்த 24 நிமிஷங்கள். உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி பாதமும் திருவோண நட்சத்திரத்தோட முதல் பாதமும் இணையிற அந்த மைய பகுதியில் வரக்கூடிய பொன்னான 24 நிமிஷங்கள் தான் இதோட சூக்ஷ்மம். இந்த குறிப்பிட்ட நேரத்துல பிரபஞ்சத்தோட முழுமையான பாசிட்டிவ் எனர்ஜி அதோட உச்சகட்டத்துல இருக்கும். சரி, இந்த நேரம் எப்போ வருதுன்னு பார்க்கலாமாங்க. இதை நீங்க கட்டாயம் குறிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு, அதாவது மே 8, 2026 பகல் சரியா 11:51 மணிக்கு இந்த அபிஜித் முகூர்த்தம் தொடங்குது. 12:44 வரைக்கும் இருக்கு. ஆனா நாம முன்னாடியே பார்த்த அந்த பொன்னான 24 நிமிஷங்கள் எப்ப தெரியுமா? சரியா மதியம் 12 மணிலிருந்து 12:24 வரைக்கும். உங்க அலாரத்தை இப்பவே செட் பண்ணிக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த துல்லியமான நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சக்தி வாய்ந்த 24 நிமிஷங்கள்ல நாம என்ன செய்யணும்? இங்க இருக்கிற இந்த 3 சுலபமான விஷயங்களை செஞ்சா போதும். முதல்ல உங்க வீட்டு பூஜை அறையில 2 நெய் விளக்குகளை ஏத்துங்க. 2வது, முழு மனசோட ஸ்ரீ மகாவிஷ்ணுவையோ அல்லது உங்க குலதெய்வத்தையோ மனதார பிரார்த்தனை செய்யுங்க. 3வது, ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த எளிய பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளெல்லாம் உடைச்சு பெரிய வெற்றியையும் செல்வத்தையும் தேடித்தரும். இப்போ இந்த பட்டியல் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த நமக்கு காட்டுது. அபிஜித் முகூர்த்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான பலனை தரக்கூடியது. திங்கட்கிழமை நல்ல வேலை, செவ்வாய்க்கிழமை கடன் தீரும்னு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஆனா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில வர்ற இந்த அபிஜித் நேரத்துல வழிபடுறதுனால தடைப்பட்ட திருமண யோகம் கைகூடும். அது மட்டும் இல்லாம நீங்க தொடங்குற எல்லா புதிய முயற்சிகள்லயும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பது உறுதி. வழிபாட்டை தாண்டி இந்த நேரத்துல நாம வேற என்னென்ன நல்ல காரியங்களை செய்யலாம்? புதிதா ஒரு தொழில் தொடங்கணுமா, நில வாங்கணுமா, இல்ல முக்கிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடணுமா? எல்லாத்துக்கும் இதுதான் மிக சிறந்த நேரம். இது எல்லாத்துக்கும் மேல இந்த 24 நிமிஷங்கள்ல பசியில இருக்கிற ஏழைகளுக்கு நீங்க உணவு தானம் செஞ்சீங்கன்னா பல கோடி புண்ணியங்கள் உங்களை வந்து சேருங்க. தடையின்றி காரியங்கள் நடக்க இது ஒரு மிக சிறந்த வாய்ப்பு. நாம இப்ப நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு மே 8, 2026 பகல் 11:51 மணிக்கு அலாரம் வைக்க மறந்துடாதீங்க. பிரபஞ்சம் நமக்காக திறந்து வச்சிருக்கிற இந்த அபூர்வமான வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். எல்லா கவலைகளையும் மறந்துட்டு முழு நம்பிக்கையோட அந்த 24 நிமிஷங்கள்ல உங்க வேண்டுதலை கேளுங்க. இந்த சின்ன நேரம் உங்க மொத்த வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாத்தக்கூடியதா இருக்கலாம். அந்த வாய்ப்பை நீங்க கெட்டியா பிடிச்சிப்பீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த விளக்கப்பதிவை உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். திரும்பவும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு நாம சந்திக்கலாம். ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும்.
அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.